அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி பகர்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால இந்த ஜும்மாவுடைய இந்த நாளிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தௌபா என்ற விஷயங்களை பற்றி நாம் குர்ஆனிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தௌபாவை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு சொல்கிறாரு. அது எவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப பல இடங்களில் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. மேலும் அது தேவையான ஒன்றாகவும் இருக்கு. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அதாவது சரணடைந்த ஒருவருக்கு அது எல்லா நேரங்களிலும் அவருக்கு தேவையான ஒன்றாகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்கிறார். அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, அவர்கள் அல்லாஹ் சொல்கிறாரு 4வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாரு, அவர்கள் அறியாமையின் காரணத்தினால் ஒரு தீமையான விஷயத்தை அவர்கள் செய்துவிட்டால் பின்னர் உடனடியாக அவர்கள் தௌபா செய்வார்கள், கடவுளிடம் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அப்போது நம்ம அவங்க தொடர்ந்து அவங்க அந்த பாவத்தில், அதாவது தட்டகிந்து இருக்க மாட்டாங்க. இப்போ பாவம் செய்வது என்பது தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டு அதை உணராமல், அதை பற்றிய எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், கடவுளை பற்றிய ஒரு அச்சம் கிஞ்சிற்றும் இல்லாமல் அதிலே உழன்று கொண்டு இருக்கிறது. சர்வசாதாரணமாக பாவங்களை, அது சிறிய பாவமாக இருந்தாலும் அல்லது பெரிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக செய்யக்கூடியவர்களாகத்தான் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அதை கடந்து போய் விடுவார்கள். ஒரு பாவம் செய்து விட்டோம், நம்ம ஒரு பாவம் செய்து விட்டோமே, அடடா எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயத்தை செய்து விட்டோம் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் அதை அப்படியே கடந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்படித்தான் மனிதர்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்பிக்கையாளர்கள் அப்படிப்பட்டவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்க ஒரு பாவத்தை செய்து விட்டாலோ, ஒரு சின்ன பாவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும், ஒரு அதாவது பாவம் செய்வது என்பது அது நம்மளுடைய ஒரு இயற்கையில அது நம்ம அது ஃபித்ரத்திலே இருக்கு. பாவம் செய்வது என்பது நம்மளுடைய ஃபித்ரத்திலே இருக்கு. அதாவது நம்ம இயற்கையாகவே நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஏன்னா நம்ம பாவிகளாக தான் வந்திருக்கோம். நாம் ஒன்றும் அப்படியே விடவில்லை. எந்த விதமான அப்பழுக்கற்ற நிலையில் நாம் இல்லை. நாம் ஒரு பாவியாகத்தான் இந்த பூ உலகத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். பாவம் செய்த நிலையில் தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்மளுடைய ஃபித்ரத்திலே அது இருக்கு. பாவம் செய்வது, பாவத்திற்கு உள்ளாவது என்பது நம்முடைய இயல்பாகவே அது இயல்பில் இருக்குது, கலந்து விட்ட ஒன்றாகத்தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய பாவத்தை நம்ம செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அந்த பாவத்தைலாம் நம்ம பூமியில நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களோடு நம்ம அதை ஒப்பிடும் பொழுது ஒப்பீட்டளவில் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கு. நம்ம செய்து விட்டு வந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு எதிராக நின்று கலகம் செய்து போர்க்கொடி தூக்கி, அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம போர்க்கொடி தூக்கி இருக்கோம்.
அப்போ அப்படிப்பட்ட நிலையில நம்ம வந்திருக்கிறோம். ஆக நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கோம். இயல்பாகவே நம்ம பாவம் அன்றாடம் பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களாக இருக்குன்னா, அதை நம்ம உணராம, அதாவது அது உணராத இடங்களாக சில பாவங்கள் இருக்கும். சில பாவங்களை நம்ம தெரிஞ்சிருவோம், நம்ம அறிஞ்சு கொள்வோம், உணர்வோம். ஆக இது பாவமா நம்ம செய்கிறது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு, பாவமா இருக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்குது அப்படின்னு சில விஷயங்கள், சில பாவங்கள் வெளிப்படையானதாக இருக்கும். அந்த அந்த மாதிரி ஒரு பொதுவான பொது புத்தியில் இது ஒரு பாவம் என்று அறியப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்மளோட சிந்தனைக்கே வராது, நம்ம அப்படி கடந்து போவோம். உதாரணமாக அல்லாஹ் சொல்றாரு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றாரு, நீங்க உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருல்ல, உங்களுடைய பார்வைகளை நீங்கள், இது இருபாலருக்குமே சொல்றாரு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்குமே இதை சொல்றாரு, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம அதை நம்ம செய்யணும், அதை மீறக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த தவறை நம்ம செய்யணும். ஒரு பெண்களை பார்த்தாலோ ஒரு பொது இடங்களில் அதை நம்ம பார்க்கறது, அவர்களுடைய அழகை பார்ப்பது அல்லது ஒரு எண்ணத்தை, தீய எண்ணத்தோட அதை பார்ப்பார்கள். இது மாதிரி காரியங்கள் இதெல்லாம் நம்ம அன்றாடம் ரொம்ப இயல்பாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுக்காக நம்ம என்றைக்காவது வருந்தி இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பாவம் தானே. நாம் என்ன நினைப்போம்னா, இது ஒரு சாதாரண விஷயம், என்ன நினைப்போம், இது ரொம்ப இதெல்லாம் சும்மா லைட்டாக அப்படி பார்க்குறோம், அப்புறம் போயிடும், இதில் என்ன இருக்குது என்று நாமவே நம்ம நினைத்து கொள்வோம். அப்படி நம்ம நினச்சிக்குவோம், இதுக்கெல்லாம் ஒரு பாவம் நீ கேட்கணுமா, இதற்காகவெல்லாம் நம்ம அல்லட்ட பாவம் கேட்க வேண்டியது என்ன இருக்குது, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய பார்வையில் இது பெருசு இது சிறுசுன்னு நாம இடம் விடக்கூடாது, நாமளே அளவிடக்கூடாது. இது சின்னது, இது ஓகே, இது பெருசு, அப்படி இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம செய்வது பாவம். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை நாம் செய்தோம் என்றால் அது பாவமாக இருக்கு. அப்போ நம்ம அந்த விஷயத்திற்காக நம்ம பாவம் என்னைக்காவது கேட்டிருக்க மாட்டோம் பெரும்பாலும். நம்ம இப்போ இந்த இடத்துல இப்படி அந்த இடத்துல ஒன்று செய்கிறோம், அந்த இடத்துல நடக்குது நமக்கு, அதை நம்ம செய்கிறோம், உடனடியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிச்சிருங்க அல்லாஹ், நான் மறந்தாப்புல செஞ்சால் கூட நீ மன்னிச்சிருங்க அல்லாஹ் அப்படின்னு உடனடியாக அந்த ஒரு உணர்வு. அதாவது பாவ மன்னிப்பு என்பது அதனுடைய முதல் படி என்னன்னு சொன்னால், பாவ மன்னிப்பு அதாவது நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல வருந்துவது இருக்குல்ல, அதாவது உள ரீதியாக அது நடக்கும். நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம், வாயில கேட்குறோம், அல்லாஹ் நீ மன்னிச்சிருங்க அல்லாஹ் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதனுடைய முதல் படி என்னன்னா, நம்மளுடைய உள்ளத்துல நம்ம என்ன மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்காக வருந்துறது இருக்குல்ல, அந்த வருத்தம், அடடா இது எவ்வளவு தவறான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம், இது அல்லாஹ் அப்படி சொல்றாரு, நம்ம இதை செய்திருக்க கூடாது, செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம உள்ளத்தால வருந்துவது இருக்குல்ல, அதுதான் முதல் படியா இருக்கு. அதைத்தான் நல்லா பார்க்குறாரு. நம்ம உள்ளத்துல நம்ம என்ன மாதிரி உணர்வோடு நம்ம அதை நம்ம செய்கிறோம், கடந்து போகிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுடைய வார்த்தைகளை விட நம்ம உள்ளத்தை நம்ம பார்க்கக்கூடியவராக அல்லாஹ் இருக்கின்றார். ஆக அந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், நம்ம உடனடியாக ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, இது தப்பாச்சே அப்படின்னு இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயம் தனிப்பட்ட முறையில் அது தெரியும். நம்ம சில விஷயங்களை உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், இது அல்லாத நம்ம அன்றாடம் நம்முடைய இயல்புல நம்ம கடந்து போகக்கூடிய விஷயங்கள், நம்ம அந்த உணர்வு வராத இடங்கள், இது பாவம் அப்படின்னு சொல்லி நமக்குடைய எண்ணத்தில் வராத சில இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை நம்ம அடையாளம் காண வேண்டும். அதுக்காக நம்ம உடனடியாக நம்ம என்ன செய்யணும், அதான் அல்லாஹ் சொல்றாரு, அவர்கள் அறியாமையினால் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அவர்கள் உடனடியாக, நான் சொல்றேன் உடனடியாக அதை அந்த இடத்துலயே உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸோட, அந்த உள்ளச்சத்தோட, அல்லாஹ் மேல உள்ள ஒரு பயத்தோட நம்ம கேட்கறது இருக்கு பாருங்க,
அப்படி அவங்க கேட்பாங்கன்னு சொல்றாரு. அவர்களிடத்தில் தான் அல்லாஹ் சொல்றாரு, அப்படி எவர்கள் அப்படி மன்னிப்பு தேடிக்கொள்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றாரு. அவர்கள் யார் இப்படி செய்ய உடனடியாக இங்கே கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே மன்னிப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் வாக்குறுதி சொல்றாரு. அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. இது 4வது அத்தியாயத்துல 17வது வசனம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கு இல்லையா, தௌபா, அந்த தௌபாவை அவர் ஏற்றுக்கொள்றேன்னு அல்லாஹ் சொல்றார், ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்னு சொல்றார். ஏற்றுக்கொள்வதோடு மட்டும் இல்லாம அந்த குற்றங்களை அவர்கள் செய்த அந்த குற்றங்களை மன்னிக்கவும் செய்கின்றார். இன்னும் நீங்கள் அல்லாஹ் இது 42வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல சொல்றாரு, அவர்தான் தன்னுடைய அடியார்களின் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றார், மேலும் அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னிக்கின்றார். இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிந்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அல்லாஹ் நம்ம செய்கிறத அல்லாஹ் அறிந்துதான் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்துதான் இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள், அதாவது நம்ம அல்லாஹ்விடம் அடிக்கடி தௌபா செய்வது என்பது, நம்ம தௌபா செய்து கொண்டே இருக்கணும். தௌபா செய்யாத இடமே நம்ம வாழ்க்கையில கிடையாது. நம்ம தௌபாலாம் செய்ய தேவையில்லை, தௌபா செய்ய வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் செய்து விடவில்லை, பாவங்களை எல்லாம் செய்து விடவில்லை. தௌபா எப்போ நம்ம செய்வோம், ஒரு வெளிப்படையான பகிரங்கமான ஒரு பாவத்தை நம்ம செய்கிறோம், அது ரொம்ப ஒரு பாவகரமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்ம அந்த குற்ற உணர்வான அழுத்தப்படும் போது சில நேரங்களில் அது நெருக்கடியில் அல்லாட்ட கேட்போம், மன்றாடுவோம். அல்லது ஒரு கஷ்டத்தில் நம்ம நெருக்கடியில் நம்ம தள்ளப்படும் போது, சோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது, நம்ம என்ன கஷ்டத்துக்கு உள்ளாகும் போது நம்ம அல்லாட்ட கேட்போம், அல்லா என்னை மன்னிச்சிருங்க. அது ஒரு நிலை. ஆனால் எல்லா நேரத்திலையும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள்ல இருந்து பெரிய பாவங்கள் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் தொடர்ந்து நம்ம அல்லாஹ்விடம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு கேட்பது என்பது இது அல்லாஹ் விரும்புறேன்னு சொல்றாரு. அதாவது நம்ம அப்படி கேட்பது இருக்கு இல்லையா, இந்த பாவ மன்னிப்பு கேட்பதை எவர்கள் அல்லாஹ்விடம் வருந்துகின்றார்களோ, தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படிங்கிறார். பாவ மன்னிப்பு கேட்கிறத அல்லாஹ் விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சொல்றாரு, இன்னும் எவர்கள் தீமை செய்து கொண்டு இருந்து முடிவில், இது அடுத்த வருஷம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சில பேர் எப்படி நம்ம மனிதர்களாக இருப்பாங்கன்னா, அவங்க இப்போ தங்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. அது பகிரங்கமானதாக இருக்கட்டும், சின்ன பாவமாக இருக்கட்டும், பெரிய பாவமாக இருக்கட்டும், செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்காக வருந்தவே மாட்டாங்க. அவங்க எப்போ வருந்துவாங்கன்னா, கடைசி நேரத்தில் நம்ம பிடிக்கப்பட்டுட்டோம், அல்லது நம்முடைய இறுதி நாளை நம்ம அடைந்து விட்டோம், நம்ம இனிமே அல்லாட்ட நம்ம மரணித்து விடுவோம் அப்படிங்கிற நிலை வரும்போது, அப்போதான் என்ன செய்வோம்னா, ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் பல பாவங்களை செய்துட்டோமே, நம்ம அல்லாட்ட என்ன செய்ய போகிறோம், நம்ம நம்மளுடைய பாவங்களை என்ன செய்ய போகிறார், நம்ம குற்றம் பிடிப்பாரா, நம்ம நரகத்தில் ஓட்டுவாரா, அல்லது நம்மளுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் கடைசியில் தான் என்ன செய்வாங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை, அது ரொம்ப தாமதமாக கேட்பது. அப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்றாரு 4:18, இன்னும் எவர்கள் தீமைகளை செய்து கொண்டே இருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது, நிச்சயமாக நான் மன்னிப்பு தேடுகிறேன், நிச்சயமாக இப்பொழுது நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகின்றார்களோ அவர்களுக்கும், நம்ப மறுப்பவர்களாகவே மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நம்ம வாழ்நாளிலேயே நம்ம என்ன செய்யணும், அதற்காக நம்ம வருத்தி கொண்டே இருக்கணும். நம்முடைய செயல்களுக்காக, தவறான தீமையான விஷயங்களுக்காக நம்ம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தொடர்ந்து அந்த பாவ மன்னிப்பு கோருதலை நம்ம வைத்துக்கொண்டே நம்ம இருக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதை நம்ம தவிர்த்து விடக்கூடியவர்களாக நம்ம இல்லை. பாவ மன்னிப்பு கேட்பது என்பதே நம்ம தவிர்த்த நிலையில
அதிலிருந்து விலகியவர்களாக நாம் இல்லை. ஏன்னா நம்ம அடிப்படையில் நம்ம பாவிகளாகத்தான் இருக்கிறோம். அதற்காகவே நம்ம வருந்தியாக வேண்டி இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக நாம் செய்த அந்த அடிப்படை குற்றம் இருக்கு இல்லையா, ஆதி பாவம், அதற்காகவே நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம பாவ மன்னிப்பு தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாவமாக அது இருக்கு. அது எந்த ஒரு நம்மளுடைய பாவ மன்னிப்புனாலதான் அதை கழுவ முடியும் அந்த பாவத்தை. அதுதான் ஒரு ரசாது கூட ஒரு இடத்துல இந்த கிளீன் ஸ்லேட் அப்படின்னு கொடுக்குறாரு தலைப்பு. அதை பலகையை துடைக்கிறது. நம்ம பாவம் கேட்பது என்பது என்ன ஆகுனா, நம்மளுடைய பாவங்களை அது கழுவுவதற்கு அது போதுமானதாக இருக்கும். நம்முடைய தௌபாவை நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கொள்றோம். ஆக நம்முடைய பலகைகளை துடைத்து விட வேண்டும். நம்மளுடைய அழுக்குகள், நம்மிடம் உள்ள அழுக்குகள், பாவங்கள், தீமைகள், தவறான விஷயங்கள், அவற்றை நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அவற்றை நம்ம கழுவி துடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். ஆக நம்ம பாவ மன்னிப்பு நம்ம தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எத்தனையோ பாவங்களை நம்ம செய்கிறோம். இப்போ உதாரணமாக நாம் அறியாத சில விஷயங்கள் நம்ம உள்ளத்தார நம்ம செய்திருப்போம். நம்ம சில எண்ணங்கள், அல்லாஹ் சொல்றாரு, சில எண்ணங்கள் தீங்கானவையாக தீயவையாக இருக்கின்றது அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி எண்ணங்களுக்கு நம்ம பொறுப்பாக்கப்படுவோம். நம்ம செயல்பாடு என்பது வெளியில் உள்ள விஷயம். நம்ம ஒரு செயலை செய்யணும் அல்லது ஒரு பாவத்தை செய்யணும் என்பது வேற. ஆனால் நம்மளுடைய உள ரீதியாகவே சில தவறான தீய எண்ணங்கள் நமக்கு வரும். அதை அதை நம்ம கடந்து போயிடுவோம். ஒன்று நினைப்போம், ஒன்று எண்ணம் வரும். ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அதெல்லாம் நம்ம உள்ளத்தில் நினைக்கிறது வெளியே தெரியாது இல்லையா. நம்மளுடைய செயல்பாடு தான் நம்முடைய விஷயம் புற விஷயங்கள் நமக்கு தெரியும். அது மற்றவர்களுடைய பார்வையில் வரும். நம்ம மறைவாக கூட செய்வான் சிலவர், அது வேற விஷயம். ஆனால் நம்ம உள்ளத்தில் நினைக்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம உள்ளத்தில் நினைக்கிறோம், யாருக்கு வெளியில் தெரிய போகிறது இல்லையே. மறைவாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட சில நேரத்தில் வெளிப்பட்டு விடுவதுண்டு. அது தெரிஞ்சிடும். நம்மளை அறியாமலே அது நம்ம வெளிப்பட்டுருவோம், தெரிஞ்சிடும். நம்ம உள்ளத்தில் நினைக்கிறது சில தவறான எண்ணங்கள், சில தீய எண்ணங்களை அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை அல்லாஹ் பார்ப்பார், பார்த்து கொண்டு இருப்பார். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பல கேள்விகள் நமக்கு வரலாம். அதாவது அல்லாஹ்வை பற்றி சிந்தனைகள், அது சரின்னு நமக்கு தோணும். ஆனால் ஏன் இப்படி இருக்கக்கூடாது, அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறாரு, நமக்கு இடையில நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம், பேசுவோம். இந்த மாதிரி சொல்கிறாரு எதுக்கு அப்படின்னு நமக்கு சில கேள்வி, அல்லாஹ்வை நோக்கி சில கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவமாக இருக்கும். அந்த கேள்வியே தவறானதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு சில டிஸ்கஷனுங்கிற பேரில் சில நேரங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான தவறான தீய எண்ணங்கள் நம்ம வரும்போதே நம்ம அதை என்ன செய்யணும், உணர்ந்து அதை நம்ம உடனடியாக அதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய பேச்சுக்களை நம்ம பேசவே கூடாது. அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. முதல்ல நமக்கு அந்த மாதிரி சில கேள்விகள், ஐயப்பாடுகள் அல்லாட்ட நம்ம கேட்கலாம். இப்படி எனக்கு ஒரு இது இருக்கு, அதை எனக்கு விளக்கப்படுத்துங்க அப்படின்னு அல்லாட்ட கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம உணர்ந்து அதுக்காக கண்டிப்பாக தௌபா செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நம்ம உணராத இடங்கள். அதே நேரத்தில் நம்ம உணராத இடங்களாக சில விஷயங்கள் நம்ம செய்வோம் இருக்குது. அதுக்காக நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம பாவம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாரு, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் நீங்கள் தூய்மையான முறையில், களப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு பெறுங்கள் அப்படிங்கிறார். அதை அல்லாஹ் எப்படி சொல்றாருன்னா, இங்க 66 8வது வசனத்துல சொல்றாரு, யாய் கொல்லதீன் ஆமனும் தூபு இலை தௌபத்தன் நசூஹா அப்படிங்கிறார். அதாவது தூபு அப்படிங்கிறது திரும்புவது. நம்ம அல்லாஹ்விடம் திரும்புவது. அதனுடைய நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. அல்லாஹ்விடம் நாம திரும்புவது தூபு. அதைத்தான் நம்ம கேட்கிறோம். நம்ம அன்றாடம்
ஜும்மாவுடைய தொழுகையில் பிற்பகுதியில் முதலாவது அமர்வில் நம்ம கேட்குறோம், தூபு இலல்லா. அது என்னன்னா அல்லாட்ட நான் திரும்புகின்றேன் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். தௌபாங்கிறது அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பது, தூபுன்னா என்னன்னு சொன்னால் திரும்புறது, அல்லாட்ட ரிட்டர்ன் ஆகுறது. அது அல்லா சொல்றாரு, நீங்க எப்படி நம்ம பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும், பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், அதாவது முதல்ல பாவ மன்னிப்பு எப்படி கேட்பான். ஒருத்தர் ஒரு குற்றம், ஒரு உலகத்துல ஒருத்தர் ஒரு குற்றம் செஞ்சுட்டான், அவன் குற்றவாளியா நிக்கிறான், அங்கே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு காவல் நிலையத்திலையோ ஒரு பெரிய ஒரு இதுலையோ சபையிலோ நிறுத்தப்படும் போது அவன் எப்படி கேட்பான், என்னை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்னு கேட்பானா? எப்படி ஒரு அசட்டையா சாரி மன்னிச்சிருங்க? ஏன்னா இன்றைக்கு சாரின்னு சொல்றதே மக்கள் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இல்லை. மக்கள் அதை விரும்பல. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்றதைய அந்த பாதிக்கப்பட்டவரோ அல்லது மற்ற எதிராளியோ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்ன தவறு செஞ்சுட்டு சாரி அப்படின்னு ஒருத்த வார்த்தையில சொல்லிட்டா முடிஞ்சிருமா, சரியாகுமா அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம தௌபா செய்வது, கடவுள்கிட்ட நம்ம தௌபா செய்யறது என்பது உறுதிமிக்க வருந்துதலாக இருக்க வேண்டும் நல்லா சொல்றாரு. உறுதி ரொம்ப, அதாவது தௌபத்தன் நசூகாங்கிறது, நசூகாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு உண்மையாக உளப்பூர்வமாக ஒரு உளப்பாட்டோடு அதை செய்யணும் அந்த விஷயத்த. அதான் அந்த நசூகாங்கிறதுக்கு அதான் அர்த்தம், பொருள். ஒரு சின்சியரா செய்யறது, சின்சியரா உளப்பூர்வமாக உள்ளச்சத்தோட கடப்பற்ற முறையில் அதை நம்ம அப்படி கேட்கணும் அல்லாட்ட. சும்மா அப்படி மேம்போக்கா என்னைய மன்னிச்சிருக்கியா அஸ்தகுருல்லா அப்படி இல்லை. அப்படி உளப்பூர்வமா உறுதியோட கேட்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு தான் இங்கே ரொம்ப மதிப்பான ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம கேட்கிற அந்த தௌபா என்பது அப்படிப்பட்டதாக களப்பற்ற முறையில் அல்லாஹ்விட நீங்கள் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் உங்கள் இரட்சகர் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சுவனபதிகளில் நுழைய செய்வார் அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம கேட்பது என்பது அல்லாஹ்விடம் மனம் வருந்தி உறுதியோடு, உறுதிமிக்க ஒரு வருந்துதலாக மனம் வருந்தி உளப்பாட்டோடு ஒரு உளப்பூர்வமாக நம்ம கேட்கிறோம் இல்லையா பாவ மன்னிப்பு. அந்த மாதிரி பாவ மன்னிப்பு நம்ம கேட்கும்போது தான் அதற்கான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், கடவுளிடத்தில் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது இருக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நமக்கு நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வார்னா கழுவி துடைத்து நம்மளுடைய சோனபதிகளை அல்லாஹ் நுழைய செய்வார் அல்லாஹ் சொல்றார். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கு. ஆக நம்பிக்கையாளர்கள் அந்த மாதிரி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து 66வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மேலும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக இன்னொரு நன்மையான விஷயம் நமக்கு இருக்குது. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், பாவ மன்னிப்பு அல்லாட்ட கேட்குறோம். அது அல்லாஹ் பாவ மன்னிப்பு, எவர்கள் பாவம் செய்து விட்டு அல்லாஹ் அதற்காக அல்லாஹ்விடம் வருந்துகின்றார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. மேலும் எவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அப்போ இது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. மேலும் நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்பது என்பது நம்மை பாவத்தை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும். அது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நம்ம அதை உணரக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்துவார். மேலும் நம்மை விட்டும் பாவத்தை மெல்ல மெல்ல நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கும். மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக முக்கியமான விஷயம், நம்ம பாவத்தை செய்து விட்டு அதுக்காக நம்ம பாவ மன்னிப்பு அல்லாட்ட கேட்கணும் இல்லையா? அப்படி பாவ மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னிக்கிறதோட மட்டும் இல்லை, அல்லாஹ் அதை மன்னிக்கிறேன்னு நல்லா சொல்றாரு. அது மட்டும் இல்லை, நம்முடைய பாவமான செயல்களை, தீமையான விஷயங்களை நன்மையின் வரவுகளாக மாற்றி விடுவார். இது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதாவது நம்ம ஒரு தீமை செய்யறோம், ஒரு பாவம் செய்யறோம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதோடு மன்னிச்சிடலாம், மன்னிச்சிட்டோம்னாலே நமக்கு போதும் இல்லையா? ஆனா மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாம அந்த நம்ம செய்த அந்த தீமையவே நன்மையாக மாற்றி விடுவேன் அல்லாஹ் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய கருணை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய மாபெரும் கருணையாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையினுடைய ஒரு விஷயமாக வெளிப்பாடாக இருக்கு. இதுல நம்ம அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கருணையாளராக இருக்கின்றார்.
நன்மை நம்ம செய்த தீமையவே நன்மையாக மாற்றிவிடக்கூடிய ஒரு விஷயமாக நம்முடைய தௌபா நம்ம இருக்குது. ஆக அது அல்லாஹ் சொல்றாரு 25வது அத்தியாயத்துல 70வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றாரு, எவர்கள் பாவ மன்னிப்பு செய்து தௌபா செய்து நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவார். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவராகவும் மிக்க கருணை உடையவராகவும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். இப்ப எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி மேலும் அதோடு நற்செயல்களை நன்னறியான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய தீமையான விஷயங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவார் அப்படின்னு நல்லா சொல்றார். இன்னும் தொடர்ந்து இன்னொரு அடுத்த வசனத்திலையும் அதே விஷயத்த 25ல 70 நம்ம படிச்சோம். 25ல 71 அதே விஷயத்தை திரும்பவும் சொல்றாரு. அப்ப அந்த விஷயம் அது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. அல்லாஹ் நம்ம திரும்பவும் சொல்றாரு, இன்னும் நிச்சயமாக எவர்கள் தௌபா செய்து நன்னறியான காரியங்களை செய்கின்றார்களோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடம் அவர்தான் நிச்சயமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவராக இருக்கின்றார் அப்படிங்கிறார். அவர்தான் உண்மையிலே நிச்சயமாக அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடியவராக ஆவார். யார் நம்பிக்கை கொண்டு நற்காரியங்களை புரிந்து மேலும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பாவ மன்னிப்பு தேடியவராக இருக்கின்றார் அப்படின்னு நல்லா சொல்றார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இப்ப இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க தொடர்ந்து அல்லாஹ்விடம் வருந்தக்கூடியவர்கள், உடனடியாக ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடம் வருந்தி அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள், இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா நம்பிக்கையாளர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க உண்மையில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் அவங்கள பற்றிய பண்புகளை நமக்கு சொல்றாரு. அவர்கள் அதாவது இந்த வரிசையில சொல்றாரு. இந்த 25-71 நம்ம படிச்சோம் இல்லையா, 25-70-71 இப்ப படிச்சோம். அந்த தொடர்ந்த வசனத்துல அடுத்தடுத்த வசனத்துல அவர்களை பற்றிய தொடர்ந்து சொல்றாரு. அன்றியும் அவர்கள் பொய் சாட்சி பகர மாட்டார்கள். அவங்க பொய் சாட்சி எந்த ஒரு இடத்துலயுமே பொய் சாட்சி பகர மாட்டாங்க, பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. மேலும் அவர்கள் ஒரு வீணான விஷயத்தின் பக்கம் அவங்க வீணான விஷயத்தின் பக்கம் போகும்போது அந்த பக்கம் அது வீணான விஷயத்தை செய்யக்கூடியதை பார்த்தாங்கன்னா அதுல இருந்து அவர்கள் கண்ணியமாக விளைவிடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நற்பண்புகளா இருக்கு, நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் ஒரு வீணான விஷயம், அல்லாஹ் விரும்பாத ஒரு விஷயம், ஒரு வீணான விஷயம்னாலே அது அல்லாஹ் சொல்லாத விஷயமா தான் இருக்கு. எதெல்லாம் வீணான விஷயம், அதாவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவோ அல்லாஹ் சொல்றாரு. அது அல்லாத மற்ற எல்லாமே வீணானதுதான். இப்படி நம்ம ஒரு எல்லையை வகுத்து கொள்ளலாம். வீணான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் இப்படி நம்ம ஒரு எல்லையை இதெல்லாம் அதாவது அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறாத மற்ற எல்லா விஷயங்களுமே வீணான விஷயங்கள் தான். அப்ப அந்த மாதிரி வீணான விஷயங்கள் பக்கம் அவங்க செல்லும் போது அவங்க அதுல இருந்து விலகி விடுவார்கள். ரொம்ப கண்ணியமா அப்படி ஒதுங்கி போய்வாங்க. அதுல அவங்க ஈடுபட மாட்டாங்க. அது வீணான செயலாக இருக்கட்டும் அல்லது வீணான பேச்சுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றாரு. அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு நம்பிக்கையாளரை பத்தி, அவர்கள் வீண் பேச்சை எதிர்கொள்ளும் போது அவர்கள் சாந்தி என்று சொல்லி விடுவார்கள். வீண் பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ஒரு நிலை நமக்கு வரும்போது அதுல இருந்து அவன் உடனே சாந்தி உண்டாகட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க, அல்லது அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி அல்லாஹ் சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அது தொடர்ந்து அடுத்த வசனத்துல 25-73 பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் இரட்சகருடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டால் அவர்கள் செவிடர்களைப் போலவும் குருடர்களைப் போலவும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம எடுத்து சொல்றோம். இந்த மாதிரி அதாவது அல்லாஹ்வுடைய பேரால ஒன்று நமக்கு எடுத்து சொல்லப்படும் போது அதுக்கு நம்ம மதிப்பளிக்கப்படணும், மதிப்பளிக்கணும். ஏன்னா அது நம்ம இப்ப நான் ஒன்று சொல்றேன், நீங்க இப்படி செய்யாதீங்க, அல்லது நீங்க என்னட்ட சொல்றீங்க இப்படி நீங்க இப்படிலாம் தப்பு அப்படின்னு, அது உண்மையிலே தப்பு, அவருக்கு தப்பா தெரியலாம், மற்றவர்களுக்கு தவறு இல்லாம இருக்கலாம், அது வேரியேஷன் ஆகும்.
ஆனால் அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம், அல்லாஹ் எதை நமக்கு ஏவி இருக்கின்றாரோ அதை செய்யாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அல்லது அதை மீறக்கூடியவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், அவரிடம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அல்லாஹ் இப்படி சொல்றாரு, இப்படி செய்யக்கூடாது, அல்லாஹ் இப்படி சொல்றாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய பேரால அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அவங்க நினைவூட்டப்பட்டால், அவங்க அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அப்படியே எனக்கு போக மாட்டாங்க. அதான் என்னத்தையும் சொல்லிட்டு போ, அது உன்னுடைய இது அப்படின்னு போக மாட்டாங்க. அப்படி குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போல இருக்க மாட்டாங்க. யாரை பற்றி சொல்றாரு? இந்த மாதிரியான வகையினர்களை சொல்றாரு. அதாவது எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்து மேலும் அல்லாவிடம் தங்களுடைய பாவங்களுக்காக பாவங்கள் கேட்கக்கூடியவர்கள் இப்படிலாம் இருப்பாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியமான பண்புகளாக இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த பண்புலாம் நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம ஏன் இந்த வசனத்தை படிக்கிறோம்? இந்த பண்பு நம்மளிடத்துல இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்படிதான் நம்ம உரசி பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தை உரசி பார்த்து நம்ம அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி அவங்க குருடர்களை போலும் செவிடர்களும் இருக்க மாட்டாங்க. அது உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றாரா, அப்படி சொல்றாரா, அப்படியா, அதை வந்து தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வாங்க. தங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அறிவுரை நமக்கு வழங்கப்பட்டாலும் அவர் என்ன நம்ம இப்படி சொல்றோம், ஒருத்தர் சொல்றாரு இப்படி செய்யாத பண்ண, அது தங்களுக்கு எதிராக அவங்க எடுக்க மாட்டாங்க. அதை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வாங்க. ஆக எவ்வளோ இந்த சிந்தை நமக்கு வரலையே, எவ்வளோ நேரம் நமக்கு வராமலே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு கொண்டே இருந்துட்டோமே. இப்போ இவர் வந்து சொல்லணும்னா நமக்கு இது நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்? நம்ம அப்படியே நம்ம அந்த நிலையை அது தவறு இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு மாவட்டத்தில் சாதாரணமாக போயிருப்போம். நல்ல ஒரு விஷயம். நம்ம அதாவது ஒருத்தருக்கு அந்த விஷயத்தை அல்லாவுடைய வசனங்களோடு நினைவூட்டுவதே அவருக்கு நல்லதுதான், நமக்கு நல்லதுதான். அது அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இறுதியாக அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் படித்து முடிச்சிடுறேன். நான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாரு 74வது வசனம் 25ல் அடுத்த வசனம் தொடர்ந்த வசனம், அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்பார்கள். இந்த மாதிரி அவங்க ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும் மேலும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கானது ஒரு மூலாதாரமாக இருக்க செய்வீராக. மேலும் எங்களை நன்னறியாளர்களின் முன்னணியில் எங்களை வைப்பீராக அப்படின்ட்டு அவங்க பிரார்த்தனை செய்வாங்க. அதாவது நன்னறியாளர்களின் முன்னணியில் வைப்பீராக அப்படின்னு சொன்னா எங்களை இமாமாக ஆக்குவீராகன்னு சொல்லி எல்லாம் கேட்க சொல்றாரு. எங்களை வந்து நன்னறியாளர்களுக்கு முன்னணியில் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய இடத்துல ஒரு இமாமாக இருப்பாங்க. இமாம்டா என்ன தொழுகை நடத்துவர், அசரத்து, இந்த பள்ளியாசல்ல ஓதுறவர், அவரை அப்படி இல்லை. இமாம்டா வழிகாட்டி. அவங்க ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்ற. அந்த மாதிரி வழிகாட்டியாக இருக்க செய்வீராக என்று அவர்கள் அல்லாஹ்விடம் இறைஞ்சி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் இந்த ஒரு பிரார்த்தனை என்பது இதெல்லாம் அன்றாட நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு மூலாதாரமாக அவர்களை இருக்க செய்வார்கள். நம்முடைய மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு மூல ஆதாரமே நம்முடைய வாழ்க்கை துணைகளும் மனைவியோ கணவனோ அல்லது பிள்ளைகளோ அவங்க தான். அவர்களிடத்திலிருந்து நமக்கு மகிழ்ச்சி அல்லாஹ் வந்து சொல்றாரு. அல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களை நம்ம வந்து ஜோடிகளாக படைத்திருக்கின்றோம், ஒருவரை கொண்டு ஒருவர் மன அமைதியையும் அன்பையும் நேசத்தையும் நீங்கள் அடைந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்றாரு. அப்ப கணவன் மனைவிட்டு இருந்தும் மனைவி கணவனிடமிருந்தும் அந்த மகிழ்ச்சியை நம்ம வந்து அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த நிலை இல்லை நமக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அல்லாஹ்விடம் அதை கேட்டு நாம பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நம்மோட நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றி கலந்தவர்களாக முக்கியமான யார் இருக்காங்கன்னா, மற்றவர்களெல்லாம் விட நம்முடைய வாழ்க்கை துணைகள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க, கணவனோ அல்லது மனைவியோ. அப்போ அவங்க மூலம் அவர்களை எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ரிஜாய்ஸ் அப்படிங்கிறார், மகிழ்ச்சிக்கானது ஒரு மூலாதாரமாக அவங்களை இருக்க செய்வீராகன்னு நம்ம அல்லாட்ட பிரார்த்தனை செய்து நம்ம கேட்கணும். மேலும் நன்னறியாளர்களுக்கு இமாமாக எங்களை ஆக்குவீராக அப்படிங்கிறது நம்ம அல்லாவிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்து கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அக்கிமுஸ்ஸலா.